நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதாந்தாள் வாழ்க. எமது குருவின் திருவடி வணங்கி, எம் குருவின் மலரடியை வணங்கி, எல்லாம் அல்ல எமது தந்தை தாயான லோபமித்திரை தாயும் அகத்தியரப்பாவின் திருவடியை வணங்கி உலகத்தை காத்தருளும் எம் உண்ணாமலை அண்ணாமலை வணங்கி அன்பர்களை வாழ்த்துகின்றோம், வரவேற்கின்றோம். இப்போது நம்ம ரிஷிகளினுடைய வகைகளை பார்த்தோம். அதில் மகரிஷி, பிரம்ம ரிஷி 2 பார்த்துருக்கோம். இப்போ அடுத்தது ராஜ ரிஷி. முதல்ல ஒரே ஒரு கருத்து தான் சிவா, யார் மனதை புண்படுத்துவதற்கல்ல, தன்னை சுய பரிசோதனை செய்து கொண்டு தன்னில் தானே தெளிந்து கொண்டு தானாக அதுவாக ஆகாது. இதுவே பிரம்ம சூத்திரம், பிரம்ம ரகசியம். இதை நீங்கள் கற்றுக்கிடுங்க. தயவு செஞ்சு சுய பரிசோதனை செஞ்சுக்கிங்க. இதை யாரும் விவாதிக்கிறதுக்கோ யார் மனசும் புண்படுத்துவதற்கான அந்த பதிவுகள் அல்ல. தன்னை தெளிந்து கொள்வதற்காகவோ எனது தந்தையான அகத்தியர் கூறிய அறிவுரைகளையும் அருளையும் தங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். இப்போது நம்ம 3வது ரிஷியான ராஜ ரிஷி வருகின்றோம். நம்ம முதல்ல ஒரு விஷயம், பிரம்ம ரிஷி அப்படின்னா பிரம்மம், வேத மந்திரங்களை கற்று தெளிந்தவர்கள், அதை படி உபதேசிப்பவர்கள் பிராமணன் நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ ராஜம் ரிஷி அப்படின்னா சூத்திரனாக. சூத்திரனா யார்? முதல்ல அது தெரிஞ்சுக்கணும்ல. அந்த சூத்திரனாக பிறந்து தவ வலிமையால் மெச்சி மிகுந்து மேன்மைப்பட்டு தவ வலிமையில் தலைச்சிறந்தவனாக சப்த பிராமத்தில் உள்ள வேதங்களை அறியும் சக்தியும் உள்ளவன்தான் ராஜரிஷி எனப்படுவான். இவர்கள்லாம் என்னையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூத்திரியன் அப்படின்னா ராஜாக்களை குறிக்கும். அதாவது சூத்திரன் யாருங்க? போர்க்களை பயின்றவர்கள், ராஜ வம்சத்தைச் சேர்ந்தவர்கள், இவர்களை குறிக்கும். உதாரணமாக தசரதரை சொல்லலாம், ஜனகரை சொல்லலாம். இவர்களும் ஒரு ரிஷிகளாக வருகிறார்கள். ஏன்னா தசரதனை பற்றி சொல்லணுன்னா நம்ம உடனே புராணத்துக்கு போகணும். அவரை பற்றி நிறையா விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மகாபாரதத்தில் உற்று நோக்கும்போது, நம்ம ராமாயணத்தை உற்று நோக்கும்போது நிறைய விஷயங்கள் அவரவர்களுடைய கண்ணோட்டத்திற்கு ஏற்றார் போல், அவரவர்களுக்கு தெரிந்தார் போல் பல கருத்துக்களை உள்புகுத்தி சொல்லியிருக்காங்க. ஆனால் உள்ளபடியான விஷயங்கள் பல மறைக்கப்பட்டிருக்கு. அதுதான் உண்மை. அதை பற்றி நம்ம விவாதிச்சிட்டோம்னா நிறைய நேரம் போகும். இப்போ நம்ம சொன்னது என்னென்னா, சூத்திரனாக பிறந்த, ராஜவம்சத்தில் பிறந்த, தவ வலிமையால். தவ வலிமைன்னா என்ன சாமி? முதல்ல தவம்னா என்ன? மனதை ஒருநிலைப்படுத்துவது தியானம். இந்த தியானத்தில் கரை கடந்தவர்கள். தவம் என்பது தவயோகி அப்படிங்கிறது. தவம் அப்படின்னா, தவம் அப்படிங்கிறது இறைவனை வேண்டி நிற்பது. தவம் என்பது இறைவனை தன்னுள் இயக்குவது, தன்னில் காண்பது. இதுதான் தவயோகி. இந்த தவ வலிமையால் இறைவனை தன்னுள் கண்டு, தன்னுள் மெச்சி, தன்னுள் வழிபட்டு தானாக அந்த இறைவனையாக மாற்றப்படுவது. ஏன் அப்படின்னா, தவயோகிகள் அனைவரும் பஞ்சபூதங்கள் அவர்களை ஒன்றும் செய்ய முடியாது. பஞ்சபூதங்களால் அவர்களை ஆட்கொள்ள முடியாது. நவகிரகங்களால் அவர்களை ஆட்கொள்ள முடியாது. எக்காரணத்தை கொண்டும் அவர்கள் இறைநிலையை அடைந்தவர்கள். அதை தான் நான் சொல்ல, இறைநிலையை அடைந்தவர்கள். தவயோகிகள் அனைவரும் இறைநிலையை அடைந்தவர்கள்.
அதை தான் நம்ம சொல்கிறோம். சரி, அந்த மாதிரியான சத்திரிய வம்சத்தில் பிறந்து தவ வலிமையால் சப்த பிராமத்தின் உள்ள வேதங்களை, சப்தம்னா என்ன, 7 பிராமத்தில் உள்ள வேதங்களையும், என்ன 4 வேதங்கள் தானே சொன்னாங்க. சப்தம் அப்படின்னா ஓசை, அந்த 7 சப்த, அதை பற்றி நம்ம இன்னொரு பதிவில் நம்ம சொல்கிறோம். அந்த பதிவுகளுக்கு முன்னாடி, ஏன்னா இந்த டாப்பிக்கிலேருந்து நம்ம அடுத்த டாபிக் போயிட்டோம்னா அது இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம பகிர வேண்டியதாக இருக்கும். அதனால் இந்த பதிவுகளில் நம்ம ராஜரிஷி மட்டும் பார்ப்போம். வேதங்கள் அப்படிங்கிறது நம்ம முதல்ல சொன்னோம், வேதங்கள் ரிஷிகள்னால் எழுதப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அப்படி அந்த வேதங்கள் ரிஷிகள்னால் எழுதப்பட்டதுனால இந்த வேதங்களை பற்றி நம்ம 4 வேதங்கள், அதில் சப்த வேதங்களாக நம்ம எப்படி அது இது பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம இன்னொரு பதிவுகளில் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ நம்ம அதை பற்றி பேசலாம். ஆனால் ராஜரிஷி என்பது ராஜவம்சத்தில், அதாவது சூத்திரனாக பிறந்து தவ வலிமையால் சப்த பிராம வேதங்களை அறியும் சக்தி உள்ளவர்கள் தான் ராஜரிஷின்னு நம்ம சொல்கிறோம். இதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா ராஜரிஷி ராஜரிஷி ராஜரிஷின்னு போட்டுக்கிறாங்க. ஆனால் அதுக்கு காரணம் என்னென்னா, என்ன, ராஜவம்சத்தில் சூத்திரனாக பிறந்த வம்சத்தை சேர்ந்தவன் தான் தவ வலிமையினால் வேதத்தை அறிந்தும் அந்த வேதத்தை படைக்கக்கூடியவனாகவும் இருப்பவன் தான் ராஜரிஷியாக மாற முடியும் அப்படிங்கிறது ஒரு கருத்து கோட்பாடு இருக்குது. இதற்கு நாம் தகுதியானவர்களாக இருக்கிறோமா என்பதை தெரிந்து கொண்டு இனி வரும் காலங்களில் ராஜரிஷி அப்படின்னா என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதை பயன்படுத்த வேண்டுமாய் அன்போடு வேண்டுகிறோம். சிவாய நம.